பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை. ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கள்ளச்சாராயத்துல செத்து போனா அமைச்சர் போறான். ஏங்க இங்க என்னங்க நாங்க அனாதைகளா இந்துக்களு? அரசியல் அனாதைகளா இந்துக்களு? அநியாயமா இருக்கு. இந்த நாட்டுல ஆட்சி நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் குடிமக்கள் இல்லையா? திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அரசை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள போலீஸ் பூத்தில் பூரணச்சந்திரன் என்ற முருக பக்தர் தீக்குளித்து தற்கொலை செய்தார். அவருக்கு வயது 40. மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனையில் பூரணச்சந்திரன் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பூரணச்சந்திரன் மனைவிக்கு ஆறுதல் கூறிய நயினார் நாகேந்திரன் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார். பூரணச்சந்திரன் மனைவிக்கு அரசு வேலை, குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமென நாகேந்திரன் வலியுறுத்தினார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மன உளைச்சலோடு தன்னுடைய உடலையே தீபமாக தீப்பந்தமாக எரித்த பூர்ணச்சந்திரன், அதில் அவருடைய ஆடியோவில் சொல்லப்பட்டிருப்பது, திருப்பரங்குன்றத்தில் போய் செய்வதை காட்டிலும் பெரியார் சிலை பின்னாலேயே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு அமாவாசை. ஆனால் அந்த பூர்ணச்சந்திரன் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேலாவது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பும் 1 கோடி ரூபாயும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அனைத்து மக்களின் சார்பாக, இதில் அரசியல் பாகுபாடு இன்றி, இதில் அரசியல் காட்டாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்புகள் சார்பாக, இந்து முன்னணி அமைப்புகளுடைய சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு காசோலை வழங்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இனிமேலாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இளைஞர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், நமது மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பொது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது. இளைஞர்கள் எதனால் எதிர்த்து போராட வேண்டும். அதான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவருடைய அவருடைய சிலைக்கு பின்னாலேயே நான் என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உன்னத உணர்வோடு உணர்ச்சியோடு, அதிலும் ஆடியோ பயிலாம் திமுக, இன்னும் அது அரசியல் நான் பேசக்கூடாது, திமுக குடும்பத்தை சார்ந்தவர். இதிலிருந்து முதலமைச்சர் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, இது தமிழருடைய பண்பாட்டு உரிமை. காலங்காலமாக காட்டு தீபம் ஏற்ற என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை. ஆகவே இதை இனிமேலாவது முதலமைச்சர் கவனம் செலுத்தி அவர்கள் இதனை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை நேற்று மாலையிலிருந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் துக்கம் தொண்டை அடைக்கிற ஒரு நாள். திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபத்தூணில் உயர்நீதிமன்ற தீர்ப்பளித்தும் கூட
கார்த்திகை தீபம் ஏற்றப்படாததற்காக பூர்ணச்சந்திரன் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். இது துரதிருஷ்டவசமானது. தர்மத்திற்காக வாழ வேண்டுமே தவிர தர்மத்திற்காக சாகிறேன் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் கூட மனைவி, இளம் குழந்தைகள், பெற்றோர், உற்றார் உறவினர், சிறிய வயது எதையுமே பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் முடிவெடுத்திருக்கிறார்ன்றது ரொம்ப அதிர்ச்சியும் சோகமும் அளிக்கிறது. இது அரசியல் பேசுகிற நேரம் இது இல்லை. இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையாக தீக்குளிப்பு சம்பவம் நடக்கலை. இதற்கு முன்னால் தலைவர்கள் கைதாகும் போது நடந்திருக்கு, ஈழத்தமிழர் பிரச்சனைகளில் நடந்திருக்கு. நீட்டு தேர்வு சமயத்தில் கூட அனிதா என்ற சகோதரி தற்கொலை செய்து கொண்டாங்க. இது மாதிரி தற்கொலைகள் நடக்கும்போது சமூகம் வருத்தப்படுவதும் அதற்காக அஞ்சலி செலுத்துவதும் என்பதெல்லாம் வழக்கமான நடைமுறை தான். இதுலேயும் திமுக அரசாங்கம் இவ்வளவு கெடுபிடி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் அவர்களது கலந்த ஆலோசனையின் பேரில் நாங்கள் இதை பற்றி கருத்து சொல்வோம். பூர்ணச்சந்திரன் ரொம்ப அவருடைய ஆடியோ பதிவெல்லாம் கேட்கும்போது அவர் ஏதோ ரொம்ப தீர்க்கமாக பேசியிருக்கிறார். ஏதோ இன்னும் சில நிமிடங்களில் சாக போகிறோன்ற அந்த அச்சம் கூட அவருடைய குரலில் தெரியல. அவர் தீர்மானமாக இருந்திருக்கிறாரு, அதை தவிர்த்திருக்கணும் என்பதான் நாங்கள் நினைக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது, அவதூறு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, மேல்முறையீடும் போயிருக்கு. அதனால் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், நீதியரசர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் செயல்படும். கள்ளச்சாராயத்தில் செத்து போனான்னா அமைச்சர் போறான். ஏங்க இங்க என்னங்க நாங்க அனாதைகளா இந்துக்களு? அரசியல் அனாதைகளா இந்துக்களு? அநியாயமா இருக்கு. இந்த நாட்டில் ஆட்சி நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் குடிமக்கள் இல்லையா? முருக பக்தர்கள் இந்த நாட்டில் குடிமக்கள் இல்லையா? செத்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அவங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க, என்ன சொல்றாங்க? ஏங்க குறைந்தபட்சம் ஒரு மோட்ச தீபமாவது ஏத்த வேண்டாமா? தீபம் ஏத்தணும்னு தானே தியாகம் பண்ணிருக்காரு. திருப்பரங்குன்றம் முருகனுக்காகத்தான் இது நடந்திருக்குது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று கலெக்டர் வர சொல்லுங்க. கலெக்டர் வராம நாங்க எடுக்க மாட்டோம், உடனே எடுக்க மாட்டோம். கலெக்டர் வந்தாகணும். இது மிக தவறான அணுகுமுறை. கலெக்டர் வந்து பதில் சொல்லி அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது. முருக பக்தர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அவர் உடலை வந்து பூர்ணச்சந்திரன் உடலை வந்து திருப்பூரோட மலையில தான் புதைக்கணும். ஏங்க 9 பாடியை புதைச்சிருக்கான் திருப்பரங்குன்றம் மலையில. திருவள்ள சுத்தி அநியாய அக்கிரமம் நடக்கிறது. ஒரு உயிர் போயிருக்கு, மரியாதை இல்லையா? ஒரு தியாகம். ஏங்க கள்ளச்சாராயத்துல செத்து போனா ஓடி போறாரு முதலமைச்சர். நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சா ஓடி போறாங்க. கரூர்ல நெரிசல் சாவு, ரசிகன் சத்தம் ஓடி போறான். பூர்ணச்சந்திரன் அரசியல் அனாதையா? என்ன அநியாயமா இருக்கு? கலெக்டர் வர சொல்லுங்க. கலெக்டர் வராம நாங்க பாடி எடுக்க மாட்டோம், பணம் எடுக்க மாட்டோம். எந்த வகையிலும் நியாயம் இல்ல. இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தவறு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பூரணச்சந்திரன் உடலுக்கு மதுரை மக்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். ஒரு சனாதன தர்மத்துக்காண்டி ஒரு வாலிபர் வந்து தன்னோட குடும்பத்தையும் தன்னோட குழந்தை 2 பச்சிளம் குழந்தையுமே பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வந்து முருக பக்தனாக வந்து தன் உயிரை வந்து மாய்த்து கொண்டார். இது வந்து இந்து மக்களுக்கும் இந்து சார்ந்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் இது வந்து படு வேதனை அளிக்கிறது. இதுபோல் ஒரு நிகழ்வுகள் வந்து இனி வரக்கூடாது. இது நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை கூட இந்த தமிழக அரசும் மதிக்கலை, இந்த மதுரை மாநகர கமிஷனரும் மதிக்கலை, மாவட்ட ஆட்சியரும் மதிக்க. இதெல்லாம் மதிக்கலைன்னா எப்படி தர்மத்தை நிலைநாட்ட முடியும்? சட்டம்னு எதுக்கு இருக்குது?
சட்டத்தை மீறிய செயல் வந்து இன்னைக்கு இந்த உயிர் ஒன்று, இது போல் இன்னும் எத்தனை உயிரை வந்து காக்க இருக்குதுன்னு தெரியலை. இதை வந்து தமிழக அரசு புரிஞ்சு அறிஞ்சு இனி இந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றதுக்கு ஒன்று வழிமுறை கொண்டுட்டு வரணும். இல்லை இது விதிமீறிய செயலாக வந்து முருக பக்தர்கள் பூரா ஒன்று கூடினாங்கன்னா மதுரை தாங்காது. இந்து சமுதாயத்திற்கே ஒரு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த வேதனை தாங்க முடியாத வேதனை. பூர்ணச்சந்திரனுக்கு நிச்சயமாக போற்றுவோம். பூர்ணச்சந்திரனை வைத்து இனியாவது இந்து மக்கள் ஒன்றுபட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று உறுதி கூறுகிறேன். இந்த இஷ்யூ நடந்துருச்சுன்னா அதுக்கான இது ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். தீர்வு கண்டுபிடிக்காம அந்த தீர்வுக்கு எதிராகவே இன்னும் இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆளும் தரப்பு யாரோ விரும்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த விரும்பல் வந்து எங்கள் மாதிரி அந்த பூர்ணச்சந்திரன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், எங்கள் மாதிரி ஒரு பையன், வளர்ந்து வர ஒரு பையன். அவனுக்கு அந்த பையனுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அந்த பையன் ஒரு 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 கோவத்தில் என்னால் முடியலையே, நம்மளால இவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்துக்கள் வந்து ஒரு 70% மக்கள்கள் இருக்கும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே, கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே தன் உயிரை மாற்றிக்கிட்டாரு. அது வந்து செய்தது ஒரு தப்பான செயல் தான். இது நாங்கள் மதுரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் இதை நம்ம விரும்பலை, இது பண்ணவும் கூடாது. நம்ம போராட்டம் வந்து அறப்போராட்டமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடி இதை நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம இந்த தீபத்தை ஏற்றியே ஆகணும். பூர்ணச்சந்திரன் இறப்பு வந்து ஒரு சாதாரண தனிப்பட்ட மனிதனோட வெளிப்பாடல்ல, இது அனைவரோட மனதிலும் இருக்க மனக்குமுறல். இது பூர்ணச்சந்திரன் மூலமாக இது வெளிவந்துள்ளது. தமிழக அரசு இதுக்கு பொறுப்பேற்று உடனே மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் வந்து இதை கோரிக்கையை வச்சு அவர் வந்து இறந்திருக்கிறாரு. இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இந்து மக்களும் வந்து சகோதரராக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பியாவோ ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனாவோ எல்லாருமே அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இறப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது சார்.